டிடிவி தினகரன் அவர்களை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார், ஆலோசனை நடத்தினார். அதிமுகவில் அடுத்த கட்ட பரபரப்பு நடக்குது அப்படின்லாம் செய்திகள் பரபரப்பாக ஓடிச்சு நேற்றைய தினம். அப்போவே உங்களை தொடர்பு கொண்டேன், இந்த சந்திப்பு நடக்கலைன்னு சொன்னீங்க. சரி, நேர்காணல் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப வாய்ப்பு அமையலை. இப்போ அதற்குள்ளாக செங்கோட்டையனே இந்த சந்திப்பு நடக்கலை, அரசியல் ரீதியாக நான் யாரையும் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். அவரு நான் உங்கள்கிட்ட நேற்று பேசும்போது நள்ளிரவு ஆயிடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஷன். அப்பயும் நான் சொன்னேன் அவர் யாரையும் அண்ணன் பார்க்கல அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் டிவிலேயே பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அவரே டிவியில் ஃபோனில் நான் யாரையும் பார்க்கலிங்க, என்னுடைய குடும்பத்தாரை பார்த்துட்டு அவன் அம்மா துணைவியாரை பார்த்துட்டு வந்துட்டேன், அண்ணியாரை பார்த்துட்டு வந்துட்டேன், ஆகவே நான் அரசியல்லாம் பேசலைங்க, யார்கிட்டையும் போகலை பார்க்கல அப்படிங்கிறது தெளிவுபடுத்திட்டு இன்னைக்கும் பிரஸ் மீட்ல அதை சொல்லிட்டார். அதுக்குள்ளேயே அவரை பார்த்தேன்னு சொல்லி சும்மா ஒரு ரூமரை கிளப்பி அவர் வீட்டுக்கு அவரை தேடிட்டு போனாரு வந்தாருன்னு ஒரு தவறான செய்தியை வேக வேகமா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் யாரையும் பார்க்கலீங்கன்றதை தெளிவுபடுத்திட்டார். ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறார், அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் ஒன்னாகணும்னு விரும்புறேன். ஆகவே அதை தான் நான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். யார்கிட்டயாவது என்கிட்ட பேசுறேன், என்ன மாதிரி எல்லாரும் போய் நேரா பார்க்கல, பார்த்த ஒரு ஆள் புகழேந்தி தான். இப்போ நேரடியாக உடனே போயிட்டேன். அவர் 10 நாள் அந்த கெடு கொடுத்தாரு. ஆகவே இனி இந்த பயணத்தில் அவர் ஒருங்கிணைந்து வந்தால் ஒரு யானை பலமாக இருக்குன்னு போனோம். பார்த்தேன், பேசினேன் அண்ணங்கிட்ட. அவர் இடிந்தார். இன்னைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, ஒற்றுமையா போகணுன்றதான் அவர் வலியுறுத்தி சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் அமித்ஷா கூப்பிட்டு பேசுறது, உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு தலையிட்டது அதை தலைகீழா மாத்திருச்சு அவரோட டிசிஷனை. ஸோ இன்னைக்கு என்ன பண்றாரு, அவர் திடீர்னு அப்புறம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அதுக்கு தான் நான் குரல் கொடுத்தேன் அப்படின்ற அவருடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது நல்லா தெரியுது பார்க்குறப்போ. ஆகவே பழனிசாமியும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. பழனிசாமியும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. நீ அங்கே அவர்கிட்டலாம் எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க. அதனால பழனிசாமியால் ஒன்றுமே பண்ண முடியல. இல்லாட்டினா இவ்வளோ நேரத்துக்கு அவரை கட்சி விட்டு எடுத்துருவார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி அவர் நேராக பார்க்குறாரு, பேசுகிறார். அது மாதிரி அவர் பலரோட ஓபிஎஸோட பேசின, அண்ணனோட பேசினன்றாரு, பலர்கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறாரு, சஸ்பென்ஸ்ன்றாரு. ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல பாருங்க, பழனிசாமியால தவிக்கிறார். ஆகவே 2 பக்கமுமே தடை போட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது டெல்லியிலிருந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் அதை வச்சு அமித்ஷா இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஆகவே 2 பேரையும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடுவுல இந்த உள்கட்சி விஷயத்துல தலையிட்டு இவங்களை கண்ட்ரோலா வச்சிருக்கிறது அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சிங்கிறது நமக்கு இப்பொழுது நிரூபிக்கப்பட்ட உண்மை.